ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த டிராமாவோட பேலன்ஸ் கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முந்தின பார்ட் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. நேத்து பஸ்ல போறப்ப நம்ம ஜியான் நம்ம சாங்கோட கையை பிடிச்சிருவாரா. இதனால கடுப்பாய் போன நம்ம சாங் நம்ம ஜியானோட கையை அப்படியே கடிச்சு வச்சுட்டு பஸ்ல இருந்து அப்படியே வேகமா கீழே இறங்கிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம சாங் கோவத்துல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பண்ற, இப்போ ஏன் என் கையை பிடிச்ச, அதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு. அதுக்கு மட்டும் கிடையாது, இத்தனை நாள் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்ச, என்னை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன், உனக்கு மட்டும் அந்த பையனை பிடிக்காது, அந்த பையனுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஜியான்னு சொல்லுவோம், நீ கூட தான் என்னை பார்த்து பார்த்து சிரிச்ச, என்னை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் தெளிவாக சொன்னேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஜியானும் அதே தான் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. நம்ம சாங்க்கு உடனே கோவம் வந்துடும், நேற்று பிடிக்கலன்னு இப்போ பிடிக்குங்கிற, என்ன என் கூட விளையாடுறியா நீ, சைக்கோ சைக்கோ அப்படின்னு திட்டுவாங்க. என்ன பிடிக்கும்னா அப்ப என் கூட வா, வெளியே வா, டேட்டிங் போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் திட்டுவாங்க. ஆனா என்னால டேட்டிங்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஜியான் சொல்லுவாரு. இது என்னடா கதையா இருக்கு, பிடிக்கும் பானா ஆனா டேட்டிங் வர மாட்டானா, என்ன பார்த்தா உனக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாங் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாங் நம்ம ஜியானை பார்த்து சைக்கோன்னு சொல்ல, நம்ம ஜியான் உனக்கு எதுவுமே புரியாது, நீ ஒரு சிக்கன் ஹெட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எதர்ச்சியா வந்த நம்ம ஹீரோ, ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சாங்கை மட்டும் தனியா கூட்டு போயிருவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம சாங்கா நம்ம ஜியான் கூட அவசரப்பட்டு சண்டை போட்டிருப்பாங்க. அதை இப்போ நினைச்சு கவலைப்படுவாங்க. ஐயோ நான் முட்டாள்தனமா பண்ணிட்டேனே, பேசாம அதை நான் செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு, ஆமா அப்படின்ட்டுருவாரு. நம்ம சாங்கா, டே ஒரு பேச்சுக்கா நல்லா ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இன்னொரு சைடு நம்ம ஹூனையும் நம்ம காயனையும் தான் காட்டுவாங்க. நம்ம காயன் நம்ம ஹூனுக்கு ஒரு புதுசா ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹூன் ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க, நான் உன்னை அந்த கதைக்கு ஏத்தாப்புல தானே என்ன ரெடி பண்ண சொன்னேன், ஏன் இப்படி ஒரு ஸ்டைல பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உன் கடைக்கு கஸ்டமர்ஸ் வராத காரணம் சுத்தி போற ரூமர்ஸ் கிடையாது, நீ டேலண்டடே கிடையாது, என் முடிய பாரு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம காயினா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இதுதான் உனக்கு நல்லா இருக்கு, அப்படியே கூலா இருக்கு, இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அடுத்து நம்ம ஹூனா, இப்படி இருந்தா உனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப ஓகே ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே வழிவாரு. திரும்பி நம்ம ஹீரோ வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம சாங் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, என் கையை பிடிச்சிட்டான், எனக்கே என்ன பண்றேன்னு தெரியல, அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோமே ரொம்ப ஷாக் ஆயிருவாரு, என்ன அவன் ரொம்ப வியர்டா இருப்பான் போலயே அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹூனும் காயினும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, வாங்க சும்மா சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம சாங்கா, ஐயோ அங்க ஜியான் வருவானா, வரமாட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க என்னதான் சண்டை போட்டுருந்தாலும் நீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை கூட்டு போயிருவாரு. அங்க போனா நம்ம ஹூனும் காயினும் சும்மா அப்படியே சமாதானம் ஆயிக்கோங்கடா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சின்ன சின்ன சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜியான் கிட்டையும் நம்ம சாங்கு கிட்டையும் சொல்லுவாங்க. நம்ம சாங்கும், சாரி ஜியான் நான் உன சைக்கோன்னு திட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேரும் பரவாயில்லாம சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல மூவி கிளப்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட கிரஷ் ஒரு பிரசன்டேஷன் பண்ற மாதிரி வரும். ஸோ அதுல ரொம்ப நிறைய வேலை இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீயே எல்லாத்தையும் பண்ணாத, கூட யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ அந்த கிரஷ் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க அசிஸ்டண்டா, நான் டேவை என்னோட அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு டேக்கே ஷாக்கு. ஆனா அப்படியே அவருக்கு இன்னொரு பக்கம் ஹாப்பியாவும் இருக்கும். அடுத்து அப்படியே அந்த கிளப்ல இருந்து வெளியே வந்தனையும் நம்ம ஹீரோ நீ என்ன உன்னோட பார்ட்னரா செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா நம்ம கிரஷோட கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம கிரஷ் ஒண்ணு சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் இப்ப டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அடுத்து அப்படியே நம்ம சாங் ஒர்க் பண்ற பெட்ரோல் பங்க்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஜியான் வருவாரு. அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு கரெக்டா நம்ம சாங்கோட ஷிஃப்ட் முடிஞ்சிருமா, நம்ம சாங் கிட்ட நீ எவ்வளவு காசு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. எதுக்கு அதெல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லி நம்ம சாங் சொல்லுவாங்க. அம்மா சொல்லு, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்க அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்ப்பாரு. டோட்டலா 24,000 வான் வரும். அதாவது நம்ம இந்தியாவோட ரேட் படி பாத்தீங்கன்னா 1500 rupees வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த காசுக்குள்ள சீப்பா அதுவும் ஃபன்னா வெளியே போய் சுத்துறதுக்கு உனக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம சாங்க்கு ஒண்ணுமே புரியாது, நீ என்ன சொல்ல வர அப்படிம்பாங்க. என் கூட வெளியே போனா அவ்வளவா காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனா ஃபன் நிறைய இருக்கும், ரொம்ப கிராண்டான பொருளா வாங்க முடியாது, ஆனா நல்லா ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் உனக்கு ஓகேனா, கூட வெளியே வர ரெடியா இருக்கேனா, நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இதை கேட்டோன்னே நம்ம சாங்க்கு ஒரே ஹாப்பி. அப்படியே உடனே மண்டையாட்டிட்டு எஸ் அப்படின்றாங்க. அடுத்து என்ன, சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கூட்டி எடுத்துட்டு ரெண்டு பேரும் ரோட்ல நல்லா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரோட்ல ஜியான் ஐ லைக் யூ, சாங் ஐ லைக் யூ அப்படின்னு கத்திட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு சிக்னல்ல நம்ம ஹீரோ இருப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நம்ம சாங், ஜியான் என்ன வீட்டுல
ட்ராப் பண்ண போறான் அப்படிம்பாங்க. அவனுக்கு வேலை இருக்கும், அடுத்த சூப்பர் மார்க்கெட்ல வேற போய் வேலை பார்க்குவான், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம சாங்கும் நம்ம ஜியானுமா அப்படியே ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு பாய் பாய் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா நேற்று தான் எலியும் புனியும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன இப்படி ஹாப்பியாக சுற்றுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். நம்ம சாங் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அப்படியே மனசு லைட் ஆயிரும். அப்படி யோசிப்பார், என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கே சாங் இவ்வளோ அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோட வீட்டில் தான் நம்ம சாங்கா அவங்க கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஒரு ட்ரெஸ் கூட என்கிட்ட உருப்படியா இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ திட்டுவாரு, என்னாச்சு உனக்கு காலையிலேருந்து நொய் நொயின்னு இருக்கு அப்படிம்பாரு. இல்லடா நாளைக்கு நான் டேட் போறேன்ல, அதான் என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோக்கு சக்குன்னு ஷாக் ஆயிரும், என்னது டேட் போறியா அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் உனக்கு ஓகே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்கா கேட்பாரு. நம்ம ஹீரோ திட்டுவாரு, உனக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா, அவன் தான் முத நீ வேணான்னு சொன்னான்ல, அதுக்கு எவ்வளோ உட்காந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ என்னன்னா அவன் ஓகேன்னு சொல்லி அப்படி சிரிச்சுக்கிட்டே டேட்டிங் போறேங்கிற அப்படிம்பாரு. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை, இந்த விஷயத்துல நான் வெக்கமே பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங் சொல்லிடுவாங்க. அடுத்து அப்படியே காலேஜ்ல நம்ம ஹீரோ நம்ம ஜியான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு, சாங் நாளைக்கு டேட்டிங் போறாளா, ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஜியான் கேட்பான், ஏன்டா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் தான் நம்ம சாங்க ஒரு தடவை அழுக வச்சான்லடா, அதனாலேயே எனக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம ஜியானும் சாங் ஒரு முடிவு எடுத்தா கரெக்டா தான் இருக்கும் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த பையனே இவர் தானே, அதனால அப்படி பில்டப் கொடுத்துக்கிறாரு அவரே. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப ஒரு கடைக்கு போய் நம்ம சாங்குக்காக ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஷூஸு இதெல்லாம் வாங்குவாரு. ஏன்னா நாளைக்கு அவங்க டேட்டிங் போறக்க ட்ரெஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்றாரு. என்ன மனுஷையா, தனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு யார் கூட இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. வாவ். அடுத்து நைட்டு வீட்டுக்கு போனோனையும் நம்ம சாங்கு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நம்ம சாங்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோவா இதெல்லாம் தனித்தனியா அந்த பொம்மை கிட்ட பாக்குறப்ப எல்லாம் அழகா இருந்துச்சு, உன்கிட்ட பாக்குறப்ப ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ட்டு கலாய்ப்பாரு. ஆனால் நம்ம சாங்க்கு வந்து ஹாப்பியா தான் இருக்கும். ஹீரோ தனக்கா இவ்வளோ பண்றாங்க, அதுவும் நாளைக்கு மெயினா டேட்டிங் போறதுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைச்சிருச்சுன்ட்டு நம்ம சாங்குக்கு ஒரே சந்தோஷம் தான். அடுத்த நாள் அப்படியே நம்ம சாங்கும் நம்ம ஜியானும் அப்படி டேட்டிங் போறதுக்கு ரெடி ஆகி வெளியே சுத்த ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்படியே தேடி தேடி நல்லா ஃபன்னா சுத்துவாங்க. எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்கோ அந்த கடையில விட மாட்டாங்க, உள்ள போய் நல்லா சாப்பிட்றது, நல்லா என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஜியான் என்ன பண்ணுவாருன்னா நம்ம சாங்குக்காக ஒரு ஹேர் கிளிப் ஒன்று கிஃப்ட் கொடுப்பாரு. நம்ம சாங் கூட அதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, இது உனக்கு நல்லா இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜியான் கொடுத்துருவாரு. நம்ம சாங்க்கு ஒரே சந்தோஷம். அப்படியே அந்த இடத்துல ஒரு ஆஃபர் வேற ஒன்று இருக்கும். நம்ம ஃபேஸ் அப்படியே கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி தருவாங்க. அங்க போய் இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஜோடியா உட்காந்து அந்த பிக்சர் அடி வரைஞ்சுக்குவாங்க. அடுத்து அப்படியே டேட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜியான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை வழி அனுப்பிச்சிட்டு அவர் அப்படியே அந்த வேலை பார்க்குற ஸ்டோருக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் தான் நம்ம சாங் பார்ப்பாங்க, நம்ம ஜியான் வாங்கி கொடுத்த ஹேர் கிளிப் மிஸ் ஆகும். ஐயோ அதை அவனுக்கு முத வாங்கி கொடுத்ததை நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அப்படியே போற வழியெல்லாம் தேடிட்டே போவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவையும் அவரோட க்ரஷையும் ஒரு காஃபி ஷாப்ல காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா செமினார் பண்ண போறாங்கல்ல, அது விஷயமா நம்ம ஹீரோ எடுத்த நோட்ஸை நம்ம க்ரஷ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம க்ரஷ் அதை பார்த்தாலுமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே எங்க அம்மாக்கு இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க நிறைய போட்டோஸ்லாம் எடுப்பாங்க, அப்படியே அதுல இருந்து வந்ததுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு நம்ம க்ரஷ் சொல்லுவாங்க, உங்க அம்மா எடுத்த போட்டோஸ்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ தாராளமா கண்டிப்பா ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மைண்ட் அப்படியே ஸ்டக் ஆயிரும். என்னன்னா அப்படியே யோசித்து பார்ப்பாரு அவர் வீடு, அந்த டென்ட், நம்ம சாங்கோட திங்ஸ் இதெல்லாம் அப்படியே யோசித்து பார்ப்பாரு. அந்த க்ரஷ் கேட்பாங்க, நான் அப்போ என்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவா அப்படியே மழுப்பி என் வீடெல்லாம் நான் நல்லா கிளீன் பண்ண கெடுத்து எனக்கு கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு அப்படின்னு விளைஞ்சிருவாரு. அடுத்து லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்கும். ஐயோ கூட அது கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம க்ரஷ் சொல்லுவாங்க. வெளியே பார்த்தா ஒரு அம்பர்லா ஷாப் இருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவாரு. அப்படியே இன்னொரு சைடு நம்ம சாங்கை தான் காட்டுவாங்க. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா, பாவா அவங்க ஃபுல்லா நனைஞ்சிருவாங்க அந்த கிளிப்பை தேடுறப்பயே. அதுக்கடுத்து ஒரு ஓரமா வந்து நின்றுவாங்க. நம்ம ஜியான் மெசேஜ் பண்ணுவோம், ஏன் மழை பெய்யுது நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்ட்டு. நம்ம ஜியான் கவலைப்படக்கூடாதுங்கிறக்காக நம்ம சாங்கும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீ கவலைப்படாம ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை போட்டு விட்டுருவாங்க. அடுத்து மழையில அவங்களோட ஷூவு அவங்களோட ஹேண்ட்பேக்லாம் நனையுது, இது வந்து புதுசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கவர் எடுத்து அந்த ஷூ அந்த ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் எடுத்து அந்த கவருக்குள்ள போட்டுக்குவாங்க. மழையில் நனைஞ்சா பாலாயிரும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வேற ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால அப்படியே திரும்பி இந்த சைடு காஃபி ஷாப்ல தான் நம்மளை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரே ஒரு குடம் மட்டும் வாங்கிட்டு வருவாரு. என்ன ஒரு அம்பர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த க்ரஷ் கேட்பாங்க. இல்ல நான் உன்னை டிராப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நம்ம ரெண்டும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா ஒரு பிளான போடுவாரு நம்ம ஹீரோ. ஆனா சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கரெக்டா நம்ம க்ரஷ் கூட நம்ம ஹீரோ இருக்கிறப்பதான் நம்ம சாங் ஒரு காலை போட்டுருவாங்க. டே நீ எங்க இருக்க, இங்க ரொம்ப மழை பெய்யுது, உன்கிட்ட அம்பர்லா இருக்கா, என்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிடுவாரு நம்ம ஹீரோவும். அதுக்கடுத்து அந்த க்ரஷ் கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் போய் அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு நான்
நான் திரும்பி வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம க்ரஷும் ரொம்ப பெருசாலாம் இது ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே நீ போகணும்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி நீ இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்ப போவார். அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம ஹீரோ அந்த க்ரஷ் கூட இருக்கிறப்பலாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும், அதனால அந்த க்ரஷ் அப்படி பாதிலே விட்டுட்டு அவர் போயிடுவாரு. அந்த க்ரஷும் அதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஆனா இப்ப டேட்டிங் பண்றாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோவை இப்ப என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வேற ஒரு பொண்ணுக்காக உன்னை பாதிலே விட்டுட்டு போறேன், உனக்கு கோவமே வராதா? இனிமேல் நானே அப்படி போறேன்னு சொன்னாலும் நீ என்னை விடாத, புரிஞ்சா? ஏன்னா நான் உன்னை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதனால அந்த க்ரஷும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சரி போகாத, என் கூடயே இரு அப்படின்றவாங்க. அதனால நம்ம ஹீரோவும் சாங்க கூப்பிடுறதுக்காக போக மாட்டாரு, நம்ம க்ரஷ் கூடயே இருந்துருவாரு. அடுத்து நம்ம ஹீரோ நம்ம சாங்குக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருவாரு, சாரி என்னால இப்ப வர முடியாது அப்படின்ட்டு. ஆனா அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம சாங் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா எப்பயுமே என்னை தேடி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே சொல்லிக்குவாங்க. அப்ப அடுத்த செகண்ட் இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் வரும், என்னால இன்னைக்கு உண்மையிலே கண்டிப்பா வர முடியாது, எப்பயுமே நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா வந்துருவேன், பட் இன்னைக்கு என்னால் உண்மையிலே கண்டிப்பா வர முடியாது அப்படின்ட்டு இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அனுப்புவாரு. இதை பார்த்தோன்னே நம்ம சாங்குக்கு லைட்டா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அவரோட க்ரஷும் அப்படியே மலையில ஒரே கொடையில அழகா அப்படி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அதுவே இந்த சைடு நம்ம சாங்கா பாவம் கொடை இல்லாம காலில் ஷூ இல்லாம மலையில அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டு ஓடி நடுவில் ஏதாவது ஒரு வீட்டோட ஷெல்டர்ல அப்படியே நின்று வருவாங்க. ஐயோ குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவாங்க. கடைசியா வந்து அவங்க எங்க நிப்பாங்கன்னா, நம்ம க்ரஷோட வீட்டு கிட்ட ஒரு ஷெல்டர்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இதுல காலில் வேற ஏதோ நம்ம சாங்குக்கு குத்திரும். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கண்டினியூவா நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, கரெக்டா அந்த வழியாதான் நம்ம ஹீரோவும் அவளோட க்ரஷும் வருவாங்க. நம்ம ஹீரோ நம்ம சாங்கை பார்த்துருவாரு. பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஏன்னா காலில் செருப்பு இல்லாம ரொம்ப நனைஞ்சு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஹீரோ. சோ இப்ப நம்ம ஜியானும் நம்ம சாங்கும் டேட்டிங்ல இருக்காங்க, நம்ம ஹீரோவும் அவரோட க்ரஷும் டேட்டிங்ல இருக்காங்க. இந்த டேட்டிங் கடைசி வரைக்கும் நிலைக்குமா, இல்லைன்னா ஜோடி மாறி நம்ம ஹீரோவும் நம்ம சாங்கும் சேருவாங்களா? எப்பயுமே ஹெல்ப் பண்ற நம்ம ஹீரோ இன்னைக்கு நம்ம சாங் கூட இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கவலைப்பட்டு அவர் முடிவு எதுவும் மாத்துவாரா அப்படிங்கிற கதையை நாளைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.